கடந்த மாதம், அதாவது மே மாதம், அது எந்த மாதம்? 5ஆம் மாதம். 5ஆம் மாதம் 5 வாரங்கள் இருந்தது. அந்த கடைசி வாரத்தில் 5ஆம் வாரத்திலே நாம் ஒரு 4 விதமான மனிதர்களை நாம் பார்த்தோம். யார் யார் அது? ம் 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 முதலாவது நோவா காலத்து ஜனங்கள் என்று அவர்களை பார்த்தோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், எந்த காரியத்திலேயும் தேவனை இணைத்து கொள்ளாதவர்கள், அல்லது தேவ ஆலோசனை இல்லாமல் சுயமாக செயல்படுகிறவர்கள், தங்கள் மனசும் மாம்சமும் விரும்பினபடி செய்கிறவர்கள், தேவன் அற்றவர்கள். தேவன் இருந்தும் அவர் நோவா காலத்து ஜனம். இரண்டாவது ஜனத்தை பார்த்தோம், மோசே காலத்து ஜனம். அவர்கள் என்னவென்றால், தேவன் தந்த ரட்சிப்பை பார்க்கிலும் தங்களுடைய பாஸ்ட் லைஃப், எகிப்தின் வாழ்க்கையை மேன்மையாக எண்ணினவர்கள். அதனாலே அவர் இந்த ஜனம், நோவா ஜனம், நோவா காலத்து ஜனங்களில் அப்படி இருந்தபடினால என்ன சம்பவித்தது என்றால், அது அவர்களை அழிவுக்கு நேராக வழி நடத்தது. ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் வாரிக்கொண்டு, எந்த காரியத்தையும் தேவனிடத்தில் சேர்க்காமல் அல்லது தேவன் அற்றவர்களா இருக்கும் பொழுது அது எங்கே நம்மளை லீட் பண்ணும் என்றால், அழிவுக்கு நேராக லீட் பண்ணும். மோசே காலத்து ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தேவன் தந்த ரட்சிப்பை பார்க்கிலும் எகிப்தினுடைய காரியத்தை மேன்மையா நினைத்தபடினாலே அவர்கள் பாற்று அழிக்கப்பட்டார்கள். ஒரு இடத்துல தாத்தானுடைய குடும்பழையும், இன்னொரு எங்கெங்கே பாவம் பண்ணுகிறார்களோ அங்கே அப்படியே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். மூன்றாவது சாமுவேல் காலத்து ஜனங்கள். அவர்கள் என்ன பண்ணார்கள் என்றால், தேவன் தங்களுக்கு ராஜாவா இராதபடிக்கு அவரை தள்ளினார்கள். மற்ற ஜனங்களை போல, மற்ற தேசத்தாரை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று சொன்னது நிமித்தம் அவர்கள் எதை சந்தித்தார்கள் என்றால், அவர்கள் கையில் இருந்த பட்டயம் இல்லாமற் போனது. யுத்த நாளிலே முறிந்தோடி போனார்கள். அதாவினால் சத்ருவினாலே தோற்கடிக்கப்பட்டார்கள். தேவனை தங்களுக்கு ராஜாவாக யாரெல்லாம் இல்லாதிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் சத்ருவினாலே அடிமைப்படுத்தப்படுவார்கள், சத்ருவினாலே தோற்கடிக்கப்படுவார்கள், சத்ருவினாலே உபத்திரவப்படுவார்கள். நான்காவது ஜனம் எலியா காலத்து ஜனங்கள் இருந்தார்கள். அவர்கள் இருமனதோடு நடந்தார்கள், குந்தி குந்தி நடந்தார்கள் என்று நாம் பார்த்தோம். என்னவென்றால், கர்த்தரும் தெய்வம், இன்னொன்னு யாரு? பாகாலும் தெய்வம். இரண்டும் தெய்வம்தான். ஏனென்றால் ஆகாப் என்பவன் அவருடைய மனைவியை வேறொரு விக்கிரக ஆராதனையிலிருந்து கொண்டு வந்தபடினால் அவனோடு கூட 450 + 400 850 தீர்க்க கொண்டு வந்தபடினாலே தினந்தோறும் அவர்கள் செய்கிற காரியங்களை பார்த்து இதுவும் தெய்வமோ? அப்ப கர்த்தரும் தெய்வம் பாகாலும் தெய்வம் என்று இருமனம். நம்ம மொழியில சொல்லணும்னா எம்மதமும் அந்த நிலைதான் அதுக்கு பேரு. குந்தி குந்தி நட. இதுவும் வேணும், இந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி இங்க மாத்துக்கிறது, அங்க போனோன்னே அதுக்கு ஏற்றபடி. அதுதான் குந்தி குந்தி நடப்பது. இந்த 4 ஜனங்களை நாம் அன்றைக்கு நாம் பார்த்தோம். பார்த்தபோது சிலர் போனிலேயும் சிலர் நேரிலேயும் இந்த வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருந்தது என்று சொன்னபடினாலே இன்னும் இந்த வசனத்தை இன்னும் தியானித்து இன்னும் கர்த்தருடைய வெளிச்சத்திலே இன்னும் ஆழத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தபோது, அவர் இன்னும் ஒரு எப்படிப்பட்ட ஜனமாய் இருக்க வேண்டும் அல்லது எப்படிப்பட்டவர்களாக அவர் உருவாக்கி வைக்கிறார் என்கிற காரியத்தை தான் இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை, இது மெசேஜ் அல்ல, அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை நான் சொல்லிவிட்டு இந்த நாள் செய்திக்கு கடந்து போக விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க, டைம் இல்ல. ஆமென். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் திடீரென்று எலியாவை கூப்பிட்டு, எலியாவே நீ கேரித் ஆற்றண்டையிலே என்ன பண்ணி கொண்டிரு? ஒளித்து கொண்டிரு, மறைச்சுக்கோ. ஆற்றுக்கு வருகிற ஒருவனாகிலும் உன்னை பார்க்க கூடாது, அல்லது அந்த தேசத்தில் இருக்கிற ஒருவனும் உன்னை பார்க்க கூடாது என்று சொல்லி தேவன் தாமே எலியாவுக்கு கட்டளையிடுகிறார், நீ உன்னை ஒளித்துக்கொள். இந்த வசனத்தை நாம் மிக சாதாரணமாக வாசிக்கிறது உண்டு. ஏன் ஆண்டவர் ஒளிக்க சொல்லுகிறார்? இதனுடைய ரகசியம் என்ன? எதான் சொல்ல, ஒரு
யவன ஜனத்தை உருவாக்கும்படியாக, அல்லது ஒரு யவன யூத் தலைமுறையை தேவன் உருவாக்கும்படியாகத்தான் அங்கே அவனை ஒழிக்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு 2 மனிதர்களை சொல்லி இந்த நாளுடைய செய்திக்கு கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது யோசேப்பு. யோசேப்புக்கு எத்தனை சகோதரர்? 11 பேர். கரெக்ட். அதுல கடைசி ஆளு யாரு? பெஞ்சமின். சின்ன பையன், அவனை விட்டுறலாம். மீதி யார்? மீதி எத்தனை பேரு? 10 பேரும் அவனை சேர்த்து கொண்டார்களா? இல்லை, அவன் தனித்து விடப்பட்டான். இவனாக போனாலும் அவன் என்ன பண்றாங்க? சேர்த்து கொள்கிறது இல்லை. ஆகினாலே அவனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீர்கள் அல்லது காலேஜுக்கு போகிறீர்கள், உன்னோடு இருக்கிற கிளாஸ்ல இருக்கிற பசங்கள் எல்லாம் ஒரு குரூப்பாகவும் நாம் மட்டும் ஒரு தனியாகவும் விடப்பட்டோமானால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? பாதிக்கப்படும். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலே சில இல்லை. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், 10 சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். ஆனால் இந்த இடத்துல நல்ல கவனிங்க, இப்படி செய்கிற போதுதான் ஒரு ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும், மற்றவர்கள் எல்லாம் பாவமான காரியத்தை செய்யும் பொழுது நாம் நீதியான காரியத்தை செய்தால் நம்ம என்ன பண்ணுவாங்க? இவன் அந்த வேலைக்கு லாய்க்கு இல்லை, இவள் அந்த வேலைக்கு லாய்க்கு இல்லை, நம்ம ஒதுக்கி விடுவாங்க. அப்போ நாம் என்ன செய்வோம் என்றால், இறுதியே என்ன செய்ய துணிகரம் கொள்ள செய்வான் என்றால், நீயும் அதை செய். அப்போ உன்ன சேர்த்து கொள்வார்கள். ஆனால் யோசேப்பை பார்க்கிறோம், அப்படிப்பட்ட காரியத்திற்கு தன்னை அவன் ஒப்பு கொடுக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ என்ன செய்தான்? தகப்பனை அதிகமாய் சிநேகித்தான். ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரியம், தேவன் என்னை ஏன் தனியாக பிரித்து ஒரு அறையிலே வைக்கிறார்? ஏன் மற்றவருடைய கண்களுக்கு காணாதபடி தேவன் என்னை வைக்கிறார் என்றார், நீ இன்னும் தேவனிடத்தில் அன்பு கூறும்படியாக. இன்னும் தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், யோசேப்புக்காவது அவருடைய அப்பா இருந்தாரு, ஒரு பலவர்ண அங்கி அவருக்கு செய்து கொடுத்தாரு. தாவீதின் நிலைமை இன்னும் மோசமானது. தகப்பனால் வெறுக்கப்பட்டவன், தாயினால் வெறுக்கப்பட்டவன், சொந்த தகவனால் புறக்கணிக்கப்பட்டவன். அப்படிப்பட்டவன், எல்லாரும் என்னை புறக்கணிக்கிறார்களே, நான் பாவம் செய்வேன் என்று சொல்லி அக்கிரமத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. மாறாக தனிமையிலே என்ன செய்தானாம்? காட்டிலே கிண்ணறங்களை வாசித்து தேவனை துதித்து கொண்டிருந்தான். ஒரு காரியம், தேவன் நம்மை தனிமைப்படுத்துகிறார் என்றால் நம்மை உருவாக்க நினைக்கிறார். அக்கிரமத்தினால் அல்ல, துதியினாலும் துதியின் சத்தத்தினாலும் தேவ கிருபை இன்னும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கிற கிருபையை பார்க்கிலும் மேலான கிருபை உனக்கு கொடுக்கும்படி உன்னை ஒரு இடத்திலே வைத்திருக்கும் பொழுது, நம்முடைய வாயினாலே நாம் எதை பேசுகிறோம் அதிலே ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே நாம் எதை பேசிக் கொண்டிருக்கிறோம், எதை நாம் அதிகமாய் பேசுகிறோம். யோசேப்பு எல்லாரும் கைவிட்ட போது தன் தகப்பனிடத்தில் அவன் அதிகமாய் அன்பு கூர்ந்தான். ஒருவேளை எல்லாரும் அவனை ஏற்றுக்கொண்டிருந்த என்ன பண்ணிருப்பான்? தகப்பனிடத்துல அதுதான் உங்களுக்கு, யாரெல்லாம் நீங்க தனித்து அப்படி விடப்பட்டிருக்கிறீர்களோ, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவனிடத்திலே உங்கள் அன்பு இன்னும் பெருகும்படியாகவே நம்மை தனிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தாவீதும் அப்படிதான். ஆனா பின் நாட்களிலே இவர்கள் 2 பேருடைய வாழ்க்கையும், யோசேப்பினுடைய வாழ்க்கையானாலும் சரி, தாவீதுடைய வாழ்க்கையானாலும் சரி, தன்னுடைய தாய் தகப்பனை யார் பார்த்து கொண்டது? இவர்கள் தான் முதலிலே வெறுக்கப்பட்டவர்கள். ஆனால் கர்த்தர் ஏற்ற சமயத்திலே அதனுடைய சிச்சுவேஷன் எல்லாம் மாற்றும் பொழுது நம்முடைய உயர் ஸ்தலத்திலே நம்ம வைக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் எவ்வளவு ஜனம் என்கிற அந்த காரியத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். தேவன் உருவாக்குற எவன ஜனம் எப்படிப்பட்டது? வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 110, சரியா வாசிக்கணும் 3. பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆமென். இங்கே பார்க்கிறோம், உமக்கு பிறக்கும். நமக்கு பிறக்கும் தான் நாங்க இருக்கணும். என்ன சொல்றீங்க? ஒரு எவன ஜனம்னா, நமக்கு ஒரு பிள்ளை என்ன சொல்லுவோம்? என் பிள்ளை. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. உமக்கு பிறக்கும்.
அப்ப அதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால், என் பிள்ளை என்று சொல்வதை பார்க்கிலும் தேவனுக்கென்று வளர்க்கும்படி அவர் எனக்கு கொடுத்த பிள்ளை, அப்போதுதான் அது யவன ஜனம். ஹல்லேலூயா. என் பிள்ளை என் பிள்ளை நம்ம சொல்றோம். வசனத்தின்படி பார்க்கும்போது உமக்கு பிறக்கும், தேவனுக்கு பிறக்கும், அது தேவனுடைய பிள்ளை. நமக்கு ஒரு பிள்ளையோ, ரெண்டு பிள்ளையோ, மூன்று பிள்ளை, எத்தனை பிள்ளையோ தேவன் கொடுத்திருக்கும் பொழுது, நான் வளர்க்கும்படி, நானும் என் மனைவியும் வளர்க்கும்படி தேவன் எனக்கு கொடுத்த கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்வதே சரியானது. ஹல்லேலூயா. பார்க்கிறோம், தேவன் மனுஷனை உருவாக்குகிறார், சிருஷ்டிக்கிறார். அந்த வரலாறை குறித்து, கிறிஸ்து இயேசுவின் வம்ச வரலாறை குறித்து நம் மத்தேயிலே வாசிக்க முடியும், லூக்காவிலே வாசிக்க முடியும். இன்னும் 1 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே முதல் 9 அதிகாரங்கள் இந்த பிறப்பை குறித்து மாத்திரம் எழுதப்பட்டிருக்கும். கீஸ் கூசை பெற்றான், அவன் இவனை பெற்றான், காசான் கீசானை பெற்றான், இப்படி இருக்கும். அது எத்தனை பேர் நீங்க வாசித்து இருக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் கை தூக்குங்களா பார்க்கலாம். யாராவது 1 நாளாகமம் 1-9 வரைக்கும் வாசித்தீங்களா? பொதுவா நம்ம ஸ்கிப் பண்றது அப்படிப்பட்ட அதிகாரம் தான். யாரையோ பெற்றான், அடுத்தது என்ன இருக்கு செய்தின்னு பார்ப்போம். கர்த்தர் அதை விருதாவா எழுதவில்லை. ஒரு வம்ச வரலாறில் கூட ஆண்டவர் ஆவிக்குரிய சத்தியத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் மத்தேயில திருப்பி கொண்டால், மத்தேயு எழுதும்போது எங்கே இருந்து ஆரம்பிப்பார் என்றால், ஆபிரகாமிலிருந்து ஆரம்பித்து முடிக்கும் போது எங்கே முடிப்பார்? சரி, தேவனிடத்திலே முடிப்பார். லூக்காவிலே பார்க்கிறோம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆமா, 38. சேத் ஆதாமின் குமாரன். ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று தமிழ் இருக்கிறது. ஆனா மற்ற எல்லா லாங்குவேஜ்லயும் பார்த்தா அப்படி எப்படி இருக்கும்? ஆதாம் சன் ஆஃப் காட், ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று இருக்கும். நீங்கள் அது மற்ற மொழிபெயர்ப்பிலே பார்க்கும் பொழுது ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று பார்க்கிறோம். மனிதனை மண்ணினாலே உண்டாக்கி தேவ சாயலாகவே அவனை படைத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அவனை சுற்றிலும் தேவனுடைய மகிமை கவர் பண்ணியிருந்தபடினாலே என்ன தெரியல? நிர்வாணம் தெரியவில்லை. எங்கே தேவ பிரசன்னம் முழுவதுமா இருக்கிறதோ அங்கே மாம்சம் வெளிப்படாது. அதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். எங்கே தேவ பிரசன்னம் இருக்கிறதோ, யாருக்குள் தேவ பிரசன்னம் இருக்கிறதோ அங்கே மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படாது. தேவ பிரசன்னத்தில் இருந்திருந்தால் தேவனுடைய மாம்சத்தின் காரியங்கள் வெளிப்படாது. இப்படி பார்க்கும் பொழுது ஆதாமை தேவன் தம்முடைய சாயலாகவே உண்டாக்கினார் என்றும், அதை எப்படி அவன் இழந்து போனான் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் அதற்கு ஒரு சொல்யூஷனை பார்க்கிறார். எல்லா மனுஷனையும் பார்க்கும்போது எல்லா மனுஷனிடத்திலும் ஒரு குறைவு இருக்கிறபடினாலே ஆண்டவர் ஒன்று செய்கிறார். சங்கீதம் 2:7 பார்க்கிறோம், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், இன்று நான் உம்மை, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். கர்த்தரை ஜனிப்பிக்கிறதை பார்க்கிறோம், ஏற்படுத்துகிறதை பார்க்க தீர்மானிக்கிறார். மனுக்குலத்திற்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும் என்று தீர்மானித்து, ஏனென்றால் நான் கொடுத்த அந்த மகிமையை சத்ருவினால அவன் இழந்து போனபடினாலே இழந்த மகிமையை அவன் மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் நம்மிடத்தில் அன்பு கூற வேண்டும். பரலோகத்தில் அன்பு கூறல யாருன்னா இருந்தாங்களா அவருக்கு? சொல்லுங்க, பரலோகத்துல யாருன்னா இருந்தாங்களா ஆண்டவருக்கு? தேவதூதர்லாம் யாருங்க? நம்ம அதுதான் நினைச்சுக்கிறோம், தேவதூதர் இருக்கலான்னு. அவர்கள் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள், வேலைக்காரங்க. நம்ம யாரு? இதுதான் நம்ம நினைக்கிறது. தேவதூதனை பெருசா நம்ம, ஐயோ தேவதூதன், நீ யூ ஆர் சன் ஆஃப் காட், அவன் சர்வன்ட் ஆஃப் காட், வேலைக்கார். யார் பெரிய ஆளு? நம்ம பாக்குற பார்வை எப்படி இருக்கு? ஒரு தூதன் அப்படின்னா நம்ம அதுவா உண்டு. தேவதூரில் நம்ம சற்று சிறிய, ஆனால் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவ அன்பை உணர்ந்து கொள்வதற்காக ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நாம் ஒரு 5 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். டோட்டலா பிசாச
நீங்க எல்லாத்தையும் அப்படி இப்படி சொல்லி எல்லாம் சொல்ல வேணாம். ஒரே வார்த்தையை சொல்லுன்னா, ஏன் பிசாசை தள்ளினார் ஆண்டவர்? சாரி, ஏன் லூசிஃபரை தள்ளினாரு? பெருமைதான். வேற அது கரெக்ட். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அவர் உட்கார்ந்த சீட்டுக்கு ஆசைப்பட்டான். என்ன பண்ணார் தேவன்? தள்ளிட்டார். நன்றா இந்த வசனத்தை கவனிங்க. அவர் உட்கார்ந்த இடத்தில் இவன் உட்காரும்படி நினைத்தவனை தள்ளினார், மேலே இருந்தவனை கீழே தள்ளினார். என்னடா இது வாழ்க்கை என்று சொல்லி கீழே கடந்த என்னை சுத்திகரித்து எங்க உட்கார வச்சாரு? அவரோடு கூட. நாம் உட்கார்வதற்கு 24 மூப்பர்கள் இருந்தார் அல்லவா? ஒருத்தனை ராஜினாமா பண்ணிட்டு உட்கார வச்சாரா? இல்ல. இன்றைக்கு அப்படி செய்வாங்க. உலகத்தான் ஒரு போஸ்டிங் இன்னொருத்தனை கூட அவனை ராஜினாமா கட்டாயமா பண்ண சொல்லி அவனை உட்கார வைக்க. நம்முடைய தேவனுடைய அன்பு அப்படி அல்ல, அவரோடு கூட. எனக்கு ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லவ். என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன ஆண்டவரே, உம்மோடு கூட இருந்தவன், வல்லமோ இல்லவன், நானோ தரையிலே கிடந்தவன், அழுக்கிலே கிடந்தவன், பாவ சேற்றென்கிற நாட்டத்திலே கிடந்தவன், கீழே கிடந்தவன், மேலே இருந்தவனை தள்ளிவிட்டு கீழே கிடந்த என்னை உம்மோடு கூட உட்கார பண்ணுகிறேன். உம்முடைய அன்பு எத்தனை அதிகமானது. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு பெரிதென்று எத்தனை பேர் உணர்கிறோம்? நாம் உணர்றதில்லை. ஒரு தூதனுக்காவது, ஆகையினால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எப்போதாகிலும் தூதனுக்கு கை கொடுத்ததுண்டோ? தூதன் எப்பதான் கொஞ்சிருக்காரா? நம்ம பார்த்து பிள்ளைன்னு சொல்றாரு, உன்னை கண்மணி போல் காப்பன்றாரு, உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. இதை பார்க்கல வேற என்ன விடும்? இன்றைக்கு இருக்கிறத மறந்துடுவோம். இல்லாததுக்கு நம்முடைய சிந்து போகிறபடினால நம்முடைய வாயில என்ன சத்தம் வரல? ஸ்தோத்திரம் வரல. வேற என்ன வருது? முறுமுறுப்பு வருது. ஏனென்றால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற மகிமையை, நமக்கு வைத்திருக்கிற கிருபை நாம் உணராததுனால. தூதன் எத்தனை தடவை விழுந்தான்? எத்தனை தடவை விழுந்தான்? எத்தனை தடவை நினைச்சான்? சீட்டு வேணும்னு எத்தனை தடவை நினைச்சான்? ஒரே தடவை தான். அப்ப என்ன பண்ணாரு? அவனை தள்ளிட்டார். ஆனா நமக்கு எப்படி கொடுத்திருக்கதம்மா? நீதிமான் 7 தடவை விழுந்தான். ஹல்லேலூயா. நான் விழுந்து எழுந்தவன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் விழுந்த என்பது மறுபடி எழுந்த, மறுபடி விழுந்த, மறுபடி எழுந்த. கர்த்தருடைய கிருபை. இங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்க எப்ப லீவ் போடுங்க? யாராவது வீட்டுக்கு பிரியமானவங்க வந்தா லீவ் போட்டுருவோம். ஏன்னா முக்கியமானவங்க வராங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னுடைய ரிலேஷன் ஆக்கும், அல்லது எனக்கு ரொம்ப அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க, என் வாழ்க்கையில நான் முன்னேறுவதற்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க, ஆகையினால நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு லீவை போட்டுருவேன். இதுதான் நமக்கு தெரியும் இல்லையா? கர்த்தருடைய அன்பை பாருங்கள். ஆதாமை உண்டாக்கினார், மறுநாள் என்ன பண்ணாருல? லீவ் போட்டார். அவனோட தான் பேசிட்டு இருந்தார். அந்த நாளை ஓய்வு நாள் என்று அறிவித்தார். லீவ் போட்டார் ஆண்டவர். அப்ப அன்பு பாருங்க. அவர் தூதனிடத்தில் அன்பு கூறல, நம்மிடத்துல தான் அவர் அன்பு கூர்ந்தார். பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரம் ஐயா. பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரம் ஐயா. தேவதூதரிலும் மகிமையாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிமையாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். இப்படிதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த மகனாக, சொந்த மகளாக அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நமக்கு கிருபை கொடுத்து வைத்திருக்கிறார். ஒரு யவன ஜனமாக நாம் உருவாகும்படி தேவன் எல்லா விதத்திலும் அவரால் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து முடித்துதான் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஜீவனை தந்திருக்கிறார். ஆகையினாலே இங்கே பார்க்கிற இந்த நாளிலும் எலியா, எலிசா இருவருடைய வாழ்க்கையிலே
இருந்து நாம் 5 காரியங்களை சமயத்துக்கு ஏற்றபடி நாம் பார்க்க போகிறோம். அப்போ அந்த யவன ஜனம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? பரிசுத்தமும் அலங்காரம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அவருக்கு அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணு, உமக்கு பிறக்கும், தேவனுக்கு பிறக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு தான் நம்மை அவர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார் ஒரு யவன ஜனமாக. வாசியுங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமே, நீ பண்ண வேண்டிய, இங்க எலியாவை பார்த்து சொல்ல, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த வெகு தூரம் என்ன என்பதை 15-16 வாசிங்க. ம் 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 உன் ஸ்தானத்திலே, அதை நான் எம்பசிஸ் பண்ண விரும்புகிறேன். உன் ஸ்தானம், ஆண்டவர் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லுகிறார். அந்த வெகு தூரம் என்னவென்றால் சில காரியங்களை ஆண்டவர் சொல்லிவிட்டு உன் ஸ்தானத்திலே, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, உன் ஸ்தானத்திலே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? சர்வ மகிமை பொருந்தினவராய் பிதாவுக்கு சமமாக இருந்தவர் என் ஸ்தானத்திலே வந்து என்னை ரட்சித்தார். அவர் அங்கிருந்தே ரட்சிக்கவில்லை, அவர் இறங்கி வந்தார். உன் ஸ்தானத்திலே நீ அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்றார். அதாவது நான் ஒரு யவன ஜனமாக மாறும்படி தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். உன் ஸ்தானத்திற்கு நீ எந்த இடத்தில் இருக்கிறாயோ, நீ எந்த நிலைமையில் இருக்கிறாயோ, நீ மாம்சத்தில் இருக்கிறாய் அல்லவா, அந்த இடத்திற்கு உன் ஸ்தானத்திற்கு வந்து உன்னை ரட்சித்ததின் நோக்கம் நீ அப்படியே இருந்து விடும்படி அல்ல, ஒரு யவன ஜனமாக, ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியாக, ஒரு பரிசுத்தமுள்ள ஜாதியாக கர்த்தருக்கு நீ விளங்கும்படியாகத்தான் ஆண்டவர் உன்னை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி எவ்வளவு ஜனத்தினுடைய 5 அடையாளங்களை மாத்திரம் நாம் வேகமாக வாசிக்க போகிறோம். முதலாவது எழுதி கொள்ளுங்கள், பழைய வாழ்க்கைக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு சந்ததி. எவ்வளவு ஜனத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று, முதலாவது அடையாளம் பழைய வாழ்க்கைக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கிறவர்கள். வாசிங்கள் 19 வாசிங்க. 1 ராஜாக்கு. ம் 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 போங்க பார்க்க. அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் அங்கே சால்வையை போடுறான். சால்வையை போட்டுட்டு எதனா சொன்னா ஒண்ணு சொல்ல, சால்வையை போட்டுட்டு என்ன பண்ணாரு? சத்தங்கிட்டாம வந்துட்டு உடனே, ஆனா சால்வையை பெற்றுக்கொண்டவன் ஓடி வரான், மூச்சு வாங்க ஓடி வரான். ஓடி வந்தான். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சால்வை போட்டாச்சு, சால்வையை போட்டு விட்டால் இனி நீ பின்பற்றித்தான் ஆக வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை வாசியுங்கள், எசேக்கியேல் 16:8 வாசிங்க. ஆண்டவர் நம்ம எப்படி தெரிந்தெடுத்தார் என்பது அதில் இருக்கும். அந்த மிட் வசனத்திலிருந்து வாசிங்க. என் வஸ்திரத்தை உன்மேல் போட்டு உன் நிர்வாணத்தை மூடி ஆணையிட்டு கொடுத்து, நீ என்னுடையவன், நீ என்னுடைய இவ்விதமாய் நீ என்னுடையவன் ஆனாய். அப்போ வஸ்திரத்தை போடுகிறது அடையாளமாக கொடுக்கப்பட்டிருது. இவ்விதமாய் நம் பாவ சேற்றில் இருந்த போது தேவன் நமக்கு வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையை
அவர் எனக்கு அணிவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சால்வையை போட்ட பொழுது அவன் பிறகே ஓடுகிறான். ஓடி வருகிறதை பார்க்கிறோம். எலியாக்கு பின்னாக எலிசா ஓடி வருகிறான். ஓடி வந்து ஒன்றை சொல்லுகிறான். என்ன கேட்கிறான்? என் தகப்பனை என் தாயையும் முத்தம் செய்யும்படி எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இது இஸ்ரவேலுடைய வழக்கம். நாம் ரூத்தின் புஸ்தகத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது. ஓர்பால் வந்து நகோமி என்ன பண்ணா? முத்தமிட்டு கடந்து போயிட்டாள். ஆனால் ரூத்து என்ன பண்ணா? விடாமல் பற்றி கொண்டு. அப்போ இது யூதருடைய கலாச்சாரம். போகும் பொழுது என் தகப்பனிடத்திலே முத்தமிட்டு வருகிறேன் என்று சொன்னான். ஆனா என்ன சொல்லல தெரியுமா? நீங்க எங்க மேல சால்வையை போட்டுட்டீங்க, அதனால இந்த ஏரை நான் உடைப்பேன், மாட்டை நான் வெட்டி போடுவேன், அது இல்லாமல் பண்ணுவேன் என்று சொல்லவில்லை. மாறாக எலியா சால்வையை போட்டு வேறொன்றும் சொல்லவில்லை. அவன் மாற்று நடந்து போகிறான். அவன் மாத்திரம் நடந்து போகும்போது எலிசா ஓடி வருகிறான். ஓடி வந்து நான் முத்தமிட வேண்டும் என் தாயும் தகப்பன் சொல்கிறான். அப்பொழுது ஒரு வார்த்தை அப்படி தூக்கி போடுறான். என்ன வார்த்தைமா? நான் செய்ததை நினைத்துக்கொள். வாசிங்க அத. இல்ல, நான் செய்ததை நினைத்துக்கொள். ஆமா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். இதற்கு பிற்பாடுதான் அவன் ஏரை உடைக்கிறான், மாட்டை வெட்டி போடுகிறான். இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு யவன ஜானத்தினுடைய அடையாளம் என்னவென்றால், எப்பொழுது பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்றால், நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். கர்த்தர் நமக்கு செய்ததை. நாம் ஏன் பாவத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம்னா, கர்த்தர் நமக்கு கிருபையா இறங்கி நம்முடைய உபத்திரவத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, தரித்திரத்தின் மத்தியிலே தேவன் நமக்கு செய்ததை நாம் மறக்கும் பொழுது என்ன பண்றோம்? பாவத்திற்கு நம்மை விட்டு கொடுக்கிறோம். ஆனால் கர்த்தர் செய்ததை நினைத்துக்கொள் சொல்ற. எலியா சொல்லுகிறான், நான் செய்ததை நினைத்துக்கொள். ஒரு எலிசாவுக்கு எலியா சொல்லுகிறான், நான் செய்தது என்ன சொல்றான்? அந்த போர்வை தூக்கி அவன் மேல போடுறான். ஆனா நமக்கு ரட்சிப்பு எப்படி வந்தது தெரியுமா? அவன் எங்கே இருந்து இறங்கினான்? எலியா எங்கே இருந்து இறங்கி வந்தான்? மலையிலிருந்து இறங்கி வந்தான். நம்முடைய ஆண்டவர் எங்கே இருந்து வந்தார்? பரலோகத்தின் மகிமை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்தார். அவர் நினைச்சிருந்தா ஒரு தூதன் அனுப்பி இருக்கலாம். தூதர்லாம் சொல்லும் போது சொல்லலாம், நான் கர்த்தரால் அனுப்பப்பட்டு வந்தேன். அப்ப அனுப்புனா போய் தான் ஆகும். ஆனால் அவருடைய அன்பை பாருங்கள். நான் சொன்ன முதலாவது, நம் மனிதனை உண்டாக்கின நாளிலே லீவ் போட்டார் ஆண்டவர், அவனோடு சம்பாஷிக்கும்படி. அப்போ ஆண்டவர் மனுஷனோடு எவ்வளவு ஐக்கியப்படும், தன் பிள்ளையை கொஞ்சுகிறது போல அவனோடு ஐக்கியப்படும்படி விரும்புகிறார். நாமோ பாவத்தில் விழுந்து விழுந்து அவரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறோம். அவரை தேட வேண்டிய நேரத்தில் தேடாவில்லை, தூரம் போகிறோம். இங்கே பார்க்கிறோம், நான் செய்ததை நினைத்துக்கொள். தேவன் நமக்கு செய்தது, பரலோகத்தின் மகிமை விட்டு கீழே வந்து இந்த மனுக்குலத்திற்கு வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை பாவங்களை சுத்திகரித்து அவரோடு கூட, அதை நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அவரோடு கூட உட்கார பண்ணிருக்கிறா. அவருடைய அன்பு மேலானது. இதை நமக்கு எதற்கு செய்தார் தெரியுமா? நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் ஆண்டவர் அதை செய்கிறார். அதை நினைக்க நினைக்க எலிசா என்ன செய்கிறான் என்றால், ஏரை உடைத்து போடுகிறான், காளையை வெட்டி போடுகிறான். அதாவது பழைய வாழ்க்கை, ஏர் உழுவது, சேற்றிலே ஏர் உழுவது எலிசாவினுடைய வேலை. இன்றைக்கு எத்தனை பேர் பாவ சேற்றில் இருக்கிறார்கள்? நாம் சால்வையை கொடுக்கிறோமா? ரட்சிப்பின்னும் நீதியை சொல்லுகிறோமா அவர்களுக்கு? ஒரு யவன ஜனத்தினுடைய அடையாளம் பாவத்தை, பழைய பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும். ஆனால் எலியா சொல்லவில்லை, நீ ஏற உடைச்சிடணும், நான் உன் மேல சால்வையை போட்டுட்டேன், அதனால நீ ஏற உடைச்சிடணும், மாட்டை வெட்டின்னு சொன்னானா? இல்ல, சால்வையை மட்டும்தான். அப்படி போல கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் சால்வையை,
நீதியின் சால்வை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் சால்வையை போட்டது எதற்காக தெரியுமா? உன் பழைய வாழ்க்கைக்கு நீ முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க, நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் ரட்சிக்கப்பட்ட போது கர்த்தருக்கு காண்பித்த வைராக்கியம் எங்கே? இன்றைக்கு காம்ப்ரமைஸ் ஆகிவிட்டு மறுபடியும் அந்த சேர் என்கிற ஏரை நாம் ஓட்டுகிறோமா? அந்த பாவ சேற்றிலே நாம் உழன்று கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் உருவாக்குகிற ஜனம் ஒரு எவன ஜனம். அவன் போய் எல்லாவற்றையும் உடைத்து போடுகிறதை பார்க்கிறோம். பழைய வாழ்க்கைக்கு அவன் திரும்பவே இல்லை. எலிசாவினுடைய வாழ்க்கையில நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், எலியாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு சூறை செடியின் அனுபவம் இருந்தது. ஆனா எலிசாவினுடைய வாழ்க்கையிலே அந்த அனுபவம் இல்லை. இப்படிதான் நம்முடைய சந்ததி வர வேண்டும். நாம் எத்தனையோ சூறை செடியை பார்த்து விட்டோம். ஆண்டவர் ஒரு யவன ஜனத்தை உருவாக்க நினைக்கிறார். அந்த ஜனம் எப்படி இருக்க வேண்டும்? மறுபடியும் சூறை செடியின் போகிற அனுபவம் உடையவர்களாய் காணப்படக்கூடாது. எலிசாவினுடைய வாழ்க்கையிலே சூறை செடியின் அனுபவம் இல்லை. ஹல்லேலூயா. பேதுரு அழைக்கப்பட்டவன் 3 வருஷம் ஆண்டவரோடு இருந்தான். ஆனால் மறுபடியும் என்ன பண்ணான்? மீன் பிடிக்க போகிறேன். 3 வருஷம் யூஸ் பண்ணாத நெட்டு வலை, 153 மீன்கள் பிடித்தும் வலை கிழியவில்லை. அது கிருபைதான். 3 வருஷம் யூஸ் பண்ணாத ஒரு பொருளை எடுத்து யூஸ் பண்ணுங்க, எப்படி இருக்கும்? கர்த்தருடைய கிருபை. ஆனால் எலிசாவை பின்வாங்கவில்லை. எலியா சூரியச்செடியின் கீழ் சோர்ந்து போய் படுத்து விட்டான். யவன ஜனமாகி அவனுக்கு பின் வருகிற ஒரு சந்ததி யவன ஜனம் அவன் சூரிய செடியின் கீழ் படிக்கவில்லை. மாறாக தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு அவன் முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக ஏரை உடைத்து போடுகிறான், மாட்டை அடிக்கிறான். அதனுடைய அர்த்தம் என்னதுன்னா, நானே நினைத்தாலும் மறுபடியும் இந்த பழைய வாழ்க்கைக்கு நான் போயிடும். அப்ப நம்ம ஒரு ஜெபம் செய்யலாம் தானே? ஆண்டவரே, நானே நினைத்தாலும் அல்லது என்னுடைய பலவீனத்தாலும் நான் எவைகளை விட்டு வந்த பாவத்துக்கு திரும்பாதபடி என்னை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. நாம் செய்யத்தக்க ஒரு ஜெபம், நாம் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். சூரிய செடியின் கீழ் அனுபவம் நமக்கு காணப்படக்கூடாது. 2வது, எந்த சூழ்நிலையிலும் இதிலே முடிக்கணும். பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது என்னவென்றால், இரட்டை வாழ்க்கை வாழாத யவன ஜனம். இரட்டை வாழ்க்கை வாழ, இங்க வந்த சபைக்கு வந்தா சபைக்கு ஏற்றபடியும், உலகத்திற்கு போனா உலகத்துக்கு ஏற்றபடியும் வாழ்கிறது தான் என்ன வாழ்க்கை? அது யவன ஜனத்துக்குடைய அடையாளம் அல்ல. என்னுடைய வாழ்க்கை டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். எங்க போனாலும் என்னுடைய பேச்சும் என்னுடைய காரியங்களும் ஒரே மாதிரி இருக்கணும். என் பேச்சை கேட்கிற ஒருவன் நீ கிறிஸ்தவனா என்று சொல்லணும். அப்படி நம்ம பேச்சு இருக்கணும். இங்க விட்டுட்டு ரட்சிக்கப்படாதவன்கிட்ட போய் பேசும்போது அவனுக்கு ஏற்றபடி பேசுறது, சபைக்கு வந்தா சபைக்கு ஏற்றபடி, அது அல்ல. அது இரட்டை வாழ்க்கை. அது யவன ஜனம் அல்ல. கர்த்தர் விரும்புகிற ஜனம் அல்ல. கர்த்தர் உருவாக்குகிற ஜனம் அல்ல. கர்த்தருடைய அன்பை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எப்படி உன்னை உருவாக்கும் பொழுதே, உன் தாய் உன்னை உருவாக்கும் பொழுதே ஆண்டவர் எப்படி உன்னை உருவாக்கினார்? தம்முடைய இரத்தத்தை சிந்தி உன்னில் அன்பு கூர்ந்து உனக்கு நீதியின் சால்வை தெரித்து இப்படி உன்னை ரட்சித்தவரை நீ பழைய வாழ்க்கைக்கு இன்னும் அதிலே உழன்று கொண்டிருப்போமா? இரட்டை வாழ்க்கை வாழ்கிறோமா? நிறைய பாடல்கள் என் நினைவுக்கு வருது, ஆனா சமயம் நமக்கு இல்லை. என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவே போதும். இப்படிப்பட்ட உறுதி வேண்டும். என் ஜீவனானாலும் என் சாவானாலும் இனி நான் விட்டு வந்தத காரியத்தை பின் திரும்பி பார்க்க மாட்டேன். அப்படி நான் வாழ்வேன் என்றால் நானும் எனக்கு பின் வருகிற சந்ததியும் கர்த்தர் சிநேகிக்கிற யவன ஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. 2வது ஒரு காரியம், யவன ஜனத்தினுடைய அடையாளம் என்னவென்றால், வாசியங்கள் 19:21. நாம இங்கே பார்க்கிறோம், இவன் தனியாக ஓட மாட்டான். 2வது யவன ஜனத்தினுடைய அடையாளம் என்னவென்றால்,
அவன் தனித்து ஓடமாட்டான், அவனுக்கு ஊழியம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எலிசா எலியாவுக்கு ஊழியம் செய்தான் என்று பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தம், இனி நான் விட்டு வந்ததை திரும்பி பார்க்க மாட்டேன். முதலாவது. இரண்டாவது, என்னுடைய தன்னிச்சையின்படி நான் ஓட மாட்டேன். எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டார் தேவை. எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டார் தேவை. அது சபையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய இருதயத்தை உணர்ந்தவர்களாக இருக்கலாம். நமக்கு நிச்சயமாக ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டார் நமக்கு தேவை. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமும் ஈசாக்கும் ஒருமித்து நடந்தார்கள். அப்படி ஒருமித்து நடக்கும் பொழுது பின் நாட்களிலே பார்க்கிறோம், அந்த ஒருமித்து நடந்ததினாலே, ஒருவனை தன் மென்டாராக ஏற்றுக்கொண்டதினாலே, ஆபிரகாமுடைய ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் ஈசாக்கினுடைய ஐஸ்வர்யம் பலத்ததாயிருந்தது. மோசேயும் யோசுவாவையும் பாருங்கள். யோசுவாவை குறித்து அவன் மரிக்கும் பொழுதுதான் கர்த்தர் எழுதுகிறார், கர்த்தரின் ஊழியக்காரனாக யோசுவான். அதற்கு முன்னாடி அவனுக்கு என்ன பேர் தெரியுமா? மோசேயின் ஊழியக்காரன். மோசேயோடு இணைந்து நடந்தான். தனக்கு ஒரு மென்டார் வேண்டும், தனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் வேண்டும் என்று மோசேயோடு நடந்தான். அவன் முடிவு என்ன தெரியுமா? மோசே செங்கடலை மட்டும்தான் படுந்தான், தண்ணீரின் மேல் மாத்திரம் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தால். யோசுவாவிலே பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது தெரியும், நமக்கு அறிந்திருக்கிறோம் அந்த வசனத்தை. கிபியோனே, சூரியனே நீ கிபியோன் மேலும் தரித்து நில் என்று சொல்லுகிறான். மோசே செங்கடலை மட்டும்தான் பிளந்தான். ஆனால் யோசுவாவோ கடலை மாத்திரமல்ல, ஆற்றை மாத்திரமல்ல, சூரியனுக்கு கட்டளை கொடுக்கிறான். அவன் செய்ததை பார்க்கிலும் 2 மடங்கு. எலியாவை பார்க்கும் எலிசா இருந்தான், 2 மடங்கு வரமுள்ளவனாய் இருந்தான். சூரியன் மேலேயும் அதிகாரத்தை கொடுத்த யோசுவா 10:12 அந்த வார்த்தை இருக்கிறது. அடுத்த தலைமுறை எவன ஜனமா இருக்கும்படியாக தேவன் என்ன செய்கிறான்? மேலான இன்னும் தேவை, கிருபை இன்னும் தேவை. நாம் வாழ்கிற நாட்களை விட நம்முடைய பிள்ளைகள் நாட்கள் எப்படி இருக்கும்? இன்னும் கொடுமையா இருக்கும், இன்னும் பாவம் நேர்ந்ததா இருக்கும். அதற்கு எக்ஸ்ட்ரா கிருபையை, எக்ஸ்ட்ரா வரத்தை தேவன் கொடுக்க விடுகிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நடை என்ன? நான் எப்படி வாழுகிறேன்? என் பழைய வாழ்க்கைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறானா, அல்லது நடுவுல போய் செஞ்சுட்டு வந்துடுறானா? ஒரு ஜெவல ஜனம், அவன் அங்கே இன்னும் நம்ம அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர்களே படித்தவர்கள் யாரு அதிகம் படிச்சது யாரு? அப்போஸ்தலரை படிச்சது யார் அதிகம்? பவுல சொன்னா இந்த நாள் PhDன்னு சொல்லலாம். அப்படி PhD போய் கமாலியலின் பாதத்திலே படித்த அவர் யாருக்கிட்ட போய் உட்கார்ந்துருக்காரு? யார மென்டாரா ஏற்றுக்கொள்றாரு? யாக்கோபு, பேதுரு, யோவான். இவரிடத்திலே எருசலேமுக்கு போய் அவர்கள் சொல்றதை கேட்கிறார். தனக்கான கதவு திறக்கும் வரைக்கும் நமக்கு ஒரு மென்டார் தேவை. கர்த்தர் நம்மை பயன்படுத்தும் வரைக்கும், அப்படியே சொல்லுங்க, கர்த்தர் நம்மை பயன்படுத்தும் வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டார் தேவை. எப்படிப்பட்டவள் தேவை தெரியுமா? நமக்கு என்ன சொல்றது, பட்டர் போடுறவங்க இல்ல. மென்டார்னா சில காலேஜ் எல்லாம் பார்க்கலாம், மென்டார் இருப்பாங்க. மென்டார் என்ற பெயர்ல ஒருத்தர் இருப்பான், அவ்வளவுதான். அவங்களால ஒரு பிரயோஜனம் இருக்கு. சிலர் இருப்பாங்க மென்டார்னா இவதமா மென்டார், அப்படி இருக்கணும். அந்த மாதிரி அப்படிப்பட்ட நம்முடைய குறைகளை, எங்கே நாம் தவறுகிறோமோ, எங்கே நாம் விழுகிறோமோ, எந்த இடத்துல பலவீனமா இருக்கிறோமோ, அதற்கு ஏற்றபடி வசனத்தை எடுத்து போதித்து கர்த்தருக்குள் நம்மை நடத்துகிற உபாத்தியார்கள், மென்டார் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. உடனே நமக்கு அடுத்த பதில் என்ன சொல்லுங்க? அதுதான் பிரதர் எனக்கு கிடைக்கல. கிடைக்கிறதுக்கு என்ன வழி தெரியுமா? நம்ம சாக்கு சொல்லிடுவோம், அதுக்கு தான் நான் தேடின்னு இருக்கேன், எனக்கு மட்டும் ஒரு மென்டார் கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லும். நீ உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு சரியான முற்றுப்புள்ளி வைத்தாயானால் கர்த்தரே அதற்கான டோரை திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. நீ பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நடுவுல டேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டா உனக்கு எப்படி ஆண்டவர் மென்டாரை கொடுப்பாரு? கொடுக்க மாட்டார். முற்றுப்புள்ளி வைத்தான் எலிசா, ஒரு எலியாவை கொடுக்கிறது பார்க்கிறோம். அவன் பிறகே போய்
அவனுக்கு ஊழியம் செய்ததை பார்க்கிறோம். பவுல் கமாலியன் பாதத்திலே PhD முடித்திருந்தாலும் பேதுரு, படிக்காதவங்க, மீன் பிடிக்கிறவங்க, பேதுரு, யாக்கோபு, யோவான் மீன் பிடித்தவர்கள், அவர்கள் சொல்ல கேட்கிறான். அப்போ பவுல் சொல்லல, நான்லாம் ஸ்கூலுக்கு போய் படிச்சிருக்கும் போது நீ வெளியே விளையாடிட்டு இருந்தால் இல்ல, நீயா எனக்கு போதிக்கிற சொல்லல. தாழ்மை. மென்டார் இடத்துல போகும்போது தாழ்மை. நமக்கு பெஸ்ட் மென்டார் யார் சொல்லுங்க போகலாம்? இருக்கிறதுலே பெஸ்ட் நமக்கு தேவை. பிசிக்கலா நமக்கு தேவைதான். பிசிக்கலா நமக்கு தேவை, சபையில தேவை. அது சபையில இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்களா, சக விசுவாசியா இருக்கலாம், போதகரா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். பெஸ்ட் மென்டார் யாரு? தி ஹோலி ஸ்பிரிட். எப்போதும் இவங்கெல்லாம் ஒரு சமயம் தான் நம்மளால இருக்க முடியும். காலேஜ் மென்டார்னா காலேஜுக்கு போனாதான் அவங்க இருக்க முடியும். அவங்க வீட்டை தேடி நம்ம போக முடியாது. ஆனா நம்மோடு கூட என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருந்து கடைசி வரை நம்மை வழிநடத்துகிறவர் பரிசுத்த ஆவியான். அப்ப 2வது அடையாளம், அவன் பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவன் மாத்திரமல்ல, தனக்கு ஒரு மென்டார், அதாவது கர்த்தராலே தனக்கு ஒரு டோர் திறக்கப்படும் வரைக்கும், கர்த்தராலே ஒரு காரியம் உருவாகும் வரைக்கும், பவுல் எப்படி பேதுரு, யாக்கோபு, யோவானோடு இணைந்திருந்து வலது கை கொடுத்தான். பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பேதுருவையும் விருத்த சேதனம் உள்ளவருக்கு என்னையும் தேவன் ஏற்படுத்தினார். நிச்சயம் உண்டானது, தேவனால் நிச்சயிக்கப்பட்டு அவன் அதற்கு பிற்பாடு அவன் புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். 3வதாக, சமயம் நமக்கு கடந்து 3வதாக, ஒரு யவன ஜனத்தினுடைய அடையாளம் என்னவென்றால் தீர்மானத்தில் உறுதியாய் இருக்கிறவன். வாசியுங்கள் 2 ராஜாக்கள் 2:2. வாசிங்க. போதும், நீ இங்கே இரு. 4ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கே இரு, போதும். 6ஆம் வசனம். ஆமா, இங்க 3 வார்த்தையும் ஒரே மாதிரிதான் இருக்கும். நீ இங்கே இரு, நீ இங்கே இரு, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எலிசா கேட்டானா? சொல்லுங்க. நீ இங்கே இருன்னு சொல்ல, ஓகே நீங்க சொல்லிட்டீங்க, நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னா. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே, நல்லா இந்த வசனத்தை கவனிங்க, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே நம்மை நடத்தினவர்களே. இந்த நாளிலே சிலர், அநேகர் இடறி போறதுக்கு காரணம் சொல்றது என்ன தெரியுமா? நமக்கு முன்னாடி இருக்கிறவர்களை நமக்கு சாக்கு சொல்றது. ஒருவேளை நம்மை நடத்தினவர், எலிசாவை நடத்தினது யார்? எலியா. அவன் சொல்லுகிறான், நீ இங்கே இரு, அதாவது ஒரு இடத்திலே இரு. ஆனால் எலிசா விடவில்லை, நான் வருவேன், 3 இடத்திலும் நான் வருவேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்படி என்றால் நம்மை ஒருவேளை ரட்சிப்புக்குள் நடத்தினவர்களே கர்த்தரை விட்டு விலகி போனாலும் அல்லது வேதத்திற்கு முரணான காரியங்களை செய்தாலும் நாம் என்ன பண்ணக்கூடாது? ஆமா, நம்ம பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண இல்லையே பிரதர், அவங்களே செய்யறாங்களே. சில வாலிப பிள்ளைகள் சொல்லுகிற காரியம்னா, நான் அவர்களுக்கு மேலே இருக்கிற கை காமிப்பாங்க, அவரே அப்படி செய்யறாரு, அந்த அங்கிள் அப்படி செய்யறாங்களே, அவங்க இப்படி செய்யறாங்களே, அவங்களாம் எங்களை விட அதிக அனுபவம் உள்ளவர்கள் அல்லவா, அவர்களே செய்யறாங்க, நான் ஏன் செய்யக்கூடாது? வேத வசனத்தை கவனி வாலிபனே, வாலிப பிள்ளைகளே, வசனத்தை கவனியுங்கள். எலிசாவுக்கு எலியா சொன்னாலும், அதாவது கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே இங்கே இரு என்று சொன்னாலும், அவன் சொன்ன தன்னுடைய தீர்மானத்திலே கர்த்தரை பின்பற்றும்படி நான் தீர்மானம் எடுத்து விட்டேன், என் ஏரையும் என் மாட்டையும், அதாவது என் பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன், நான் நிற்க மாட்டேன், அது திரும்பி பார்க்க மாட்டேன். அந்த உறுதி, தீர்மானத்திலே உறுதியா இருக்கிறவர்கள், ஒருவேளை நம்மை கிறிஸ்துவுக்குள் நடத்தினவர்களே நம்மை வழிவிலக பண்ணுவதற்கு போல செயல்பட்டாலும், அல்லது அவருடைய கிரியைகள் அப்படி போல நம்முடைய கண்களுக்கு காணப்பட்டாலும், நாம் நோக்கி பார்க்க வேண்டியது சத்திய வேதமே. அதற்கு அத்தாட்சியான வசனம் தான் இது. தீர்மானத்தில் உறுதியாய் இருக்கிறவன். தீர்மானத்தில் உறுதியா இருக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? சங்கீதம் 27:4 தாவீது ஜெபிக்கிறான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என்ன? அவருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். இதை விடாமல் உறுதியாய் கேட்கிறான்.
அவன் கேட்டது கிடைச்சுதா இல்லையா? சொல்லுங்க. சங்கீதம் 63:2 பார்க்கிறோம், அவருடைய மகிமையை கண்டே. யாரெல்லாம் உறுதியா இருக்கிறார்களோ, சங்கீதம் 27:4 பார்க்கிறோம், நான் கேட்டேன். 63:2 பார்க்கிறேன், நான் கண்டேன். உறுதியா இருக்கிறவர்களை ஆண்டவர் அந்த மகிமையை காண பண்ணுவார். நாம் என்ன பண்ணுகிறோம்? ஒரு காரியத்துக்காக ஒரு நேரம் 2 நேரம் ஜெபிப்போம். உதாரணத்துக்கு அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறோம்னு வச்சுக்கலாம். இந்த நாள் ஆண்டவரே என்ன அபிஷேகம், சண்டே மண்டே இன்னும் கொஞ்சம் ஆண்டவரே என்ன அபிஷேகம், திங்கக்கிழமை அப்படியாது, புதன்கிழமை அவ்வளவுதான், அதை மறந்துடும். ஆண்டவரே கை வலிக்குது, கைக்கு சுகம், இந்த கால் வலிக்குது, காலுக்கு சுகம், இதுக்கெல்லாம் சுகம் வேண்டுதான். ஆனால் தாவீதை பாருங்கள், ஒன்றை நான் கேட்டேன். ஏன் அவன் கைக்காக ஜெபிக்கல தெரியுமா? மகிமை வந்தா அது தானா போயிடும், இந்த வழியெல்லாம் தானா போயிடும். அதனால்தான் அதுக்கு ஜெபிக்கல. ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படி அவன் இருதயம் அதுக்காக ஏங்கி தவிக்கிறது. ஏங்கி தவித்த அந்த ஏக்கத்தை கர்த்தர் பார்த்து 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே அவனை எழுத வைக்கிறார். நீ எழுது, நான் கர்த்தருடைய மகிமையை கண்டேன். தேவன் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். தீர்மானத்தில் யாரெல்லாம் உறுதியா இருக்கிறீர்களோ நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. உங்களை கர்த்தர் நிலைநிறுத்துவார். இன்னும் இயேசு சிலுவையில் பாடுபடும் பொழுது யாராவது, அந்த கடைசி நேரத்தில் நான் சொல்றேன், யாராவது சிலுவைக்கு முன்பாக வந்து நிற்பார்கள் என்று ஆண்டவர் யோசித்தாரா? இல்ல. அப்படி தெரிந்திருந்தால் அல்லது முன் குறித்திருந்தால் ஆண்டவர் சொல்லியிருப்பார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்னாரா இல்லையா? இது ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் ஆண்டவர் அங்கே வேதனை மத்தியில் தொங்கி கொண்டிருக்கு, இப்படி பாக்குறார். பார்த்த எதிர்க்க யார் நிக்கிறது? யோவான் நிக்கிறார். அன்பு. நம்ம அநேக பேர் என்னிலே பலன் இல்லை என்று சொல்லுகிறோம். உனக்கு பலன் வேண்டுமானால் நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து பார், தேவன் உனக்கு பலனை கொடுப்பார். அப்படி நிற்கும்போது ஆண்டவர் தனக்குள்ளே சொல்லுகிற காரியம் என்ன? யோவானே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல மற்ற சீஷர்கள்லாம் ஆண்டவர் அவரிடத்தில் வருவார்கள் என்று எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அவர்களுக்கு பலன் இல்லை. என்ன பலன் இல்லை? பரிசுத்தாவின் பலன் அவர்களுக்கு இல்லை. அதனால் ஆண்டவர் அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. எவ்வளவு ஒரு, இங்க கூட பாருங்களேன், எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர். என்னுடைய பலவீனத்து நிமித்தம் சிலவற்றை நான் செய்யாமல் போகும்போது அதை ஒரு குறையாய் பார்க்காத தேவன். ஹல்லேலூயா. மற்றவங்க குறைய பார்க்கலாம், இது ஏன் எனக்கு செய்யல? ஆனால் ஆண்டவர் என்னுடைய பலவீனத்தை, சீஷர்கள் இன்னும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளே இந்த சிலுவை அவர்களால் பார்க்க முடியாது, அதனால நான் அதை ஒரு குறையா எடுத்துக்கல. என்னுடைய குறையை ஒரு குறையாய் பார்க்காமல் எனக்கு இருக்கிற பலவீனத்தை நன்றாய் அறிந்து என் மேல் மனதுருக்கம் உள்ளவர். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் உண்டோ? ஹல்லேலூயா. அவரே நம் தேவன், அவர்தான் நம்முடைய தேவன். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன தன்னுடைய மனதிலே என்ன நினைக்கிறார் என்றா, யோவானே நீ அன்எக்ஸ்பெக்டடா வந்துட்ட, யூதாஸ் என்னை காட்டி கொடுப்பான் என்று அறிந்திருக்கிறேன், ஆகையினால் நான் சொன்னேன். அப்படி ஒருவேளை தெரிஞ்சிருந்த ஆண்டவர் சொல்லியிருப்பார், யூதாஸ் என்னை காட்டி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னவர், நீங்கள் எல்லாரும் ஓடிடுவீங்க, கடைசியில ஒருத்த வந்து நிப்பான்னு சொன்னாரா? அன்எக்ஸ்பெக்டட். இப்படிதான் அன்பு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகையினால் ஒன்று சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? கிறிஸ்துவை படித்து அறிகிறது அல்ல, ருசித்து அறிந்து கொள்ளுது. ஹல்லேலூயா. நாம் படித்து அறிவது வேறு, கர்த்தருடைய அன்பை ருசித்து அறிவது. இங்கே பார்க்கிறோம், ஓடி வருகிறான் ஒருவர் மாத்திரம், ஓடி வருகிறான். எப்படி ஆண்டவரை என்னால் நிற்க முடியும்? நீர் தொங்கும் போது நான் உண்மை பார்க்காமல் இருப்பேனோ? நான் வருகிறேன் என்று என்னை பிடித்து கொண்டு போவார்கள், நான் கையில மாட்டினா எனக்கு ஜீவனை போகும், ஆகிலும் உம்மிடத்தில் வருகிறேன் அன்பு கூறுகிறான். அன்பு கூர்ந்தவனுக்கு ஆண்டவர் என்ன ரிவார்டு கொடுத்தார் தெரியுமா? யோவானே நீ என்னில் இப்படி அன்பு கூர்ந்து விட்டாய் அல்லவா, நாள் ஒன்று வரும். நாள் அப்படியே வந்தது. டொமிஷியன் என்கிற எம்பரர், ரோம எம்பரர் அவரை தூக்கி எங்கே போட்டான்?
பத்மு தீவிலே போட்டான், அவன் சாகடிக்கும்படி. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவரிடத்துல தம்மை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். யோவானே, நீ ஒன்றை நினைத்துக்கொள், என் கைகளை பார். இப்பொழுது உன் நினைக்கிறாய், யாரும் உதவ முடியாது, இந்த பத்மு தீவில் என்னை போட்டு விட்டார்கள், நான் மறிக்க போகிறேன் என்று நினைக்கிறாய். ஆனால் மரணத்தின் திறவுகோலை உடையவராயிருக்கிறேன், என்னை நோக்கி பார். மரணத்தின் திறவுகோல் சாத்தான் இடத்தில் அல்ல, அது எங்க இருக்கிறது? தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராகிய நான், என்னை உயிர்த்தெழுந்த என்னை நோக்கி பார் என்று அவனுக்கு தரிசனமாகிறதை பார்க்கிறோம். அப்போ அன்பிலே, நான் அதை இப்படி சொல்ல, லவ்விலே ஸ்கோர் பண்ணுகிறவளை ஆண்டவர் கைவிட மாட்டார். புதிய பலன் உண்டாகும். நான்காவதாக, ஒரு யவன ஜனத்திற்கு இருக்க வேண்டிய காரியம் என்ன என்று பார்ப்போம். சீக்கிரம் முடித்து விடுகிறேன். மேலானதின் மேல் வாஞ்சை. ஒரு யவன ஜனத்தின் மேல் காணப்பட வேண்டிய காரியம் மேலானதின் மேல் வாஞ்சை. 2:9 வாசியங்கள். 2 ராஜாக்கள் 2:9. ஆமென். இங்கே பார்க்கிறோம், நான் எடுத்துக்கொள்ளும் வேலை வந்தது. எலிசாவிடத்தில் எல்லாரும் கேட்கிறாங்க, போற இடம்லாம் கேட்கிறாங்க, இன்று உன் எஜமான எடுத்துக்கொள்வார், உனக்கு தெரியுமா தெரியுமா என்று சொல்லும்போது, எனக்கு தெரியும், சும்மா இரு. கடைசி வரைக்கும் எலியாவை விடவே இல்லை. கடைசியில ஒரு இடத்துல கேட்கிறான், உனக்கு என்னதான் வேணும் சொல்லு. அப்ப என்ன சொல்றான்? இன்றைக்கு உங்களை கேட்டா என்ன சொல்லுங்க சகோதரிங்க? என்ன சொல்லுங்க? 2 பேங்கிள் இருந்தா போதும், அல்ல 2 பட்டு சேர் இருந்தா போதும் சொல்லுங்களா? திடீர்னு உங்களை கேட்டா உங்களுக்கே புரியாது, ஏன்னா நம்ம அதுக்கு ஆயத்தமா இல்லையே. என்ன வேண்டும் என்று சொல்ல டக்குன்னு சொல்றான் பாரு, உம்மிடத்தில் இல்ல ஆவியின் வரம் ரெட்டிப்பா எனக்கு வேண்டும். மேலானதின் மேல் வாஞ்சை, அதான் ரெட்டிப்பான வரம். நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இந்த கேள்வி அடிக்கடி கேட்கணும், ஃப்ரீக்வெண்டா கேட்கணும். உனக்கு என்ன வாஞ்சை இருக்கு? சிலர் சொல்றீங்க, நானே இன்னும் முடிவு பண்ணலையே, என் பிள்ளை எப்படி முடிவு பண்ணும்? எனக்கே இன்னும் மேலாதன் மேல வாஞ்சை வரலையே, என் பிள்ளைக்கு போய் நான் எப்படி கேட்கறது? அப்படி சொல்றீங்களோ? நம்முடைய பிள்ளைகள் அது கேட்ட உடனே சொல்லும், நான் டாக்டர் ஆவேன், நான் அது ஆகும், இது நல்லதுதான், அதெல்லாம் தப்பு இல்லை, இப்படி வரும். ஆனால் அந்த நேரத்தில் அதை கர்த்தர் உனக்கு கொடுப்பார், உன் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார் என்று சொல்லிவிட்டு மேலானதை அதற்கு போதிக்க வேண்டும். நீ அதை தேடும் பொழுது, தானியேலுடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தது. தானியேல் கர்த்தரை 3 வேளையும் தேடினான். அவனுக்கு என்ன கிடைத்தது? அதை விட ஒரு பெரிய போஸ்டிங்கே இல்லை, அவ்வளவுதான். தட் இஸ் த லாஸ்ட். அதுக்கப்புறம் ராஜா தான், அதுக்கு கீழே வச்சுட்டான். யோசேப்புக்கு அப்படிதான், நீ எனக்கு 2வதா இருப்பாய், there is no other posting higher than that. அப்போ கர்த்தரை குறித்து, மேலானதை குறித்து நீ தேட தேட தேட, உன் பிள்ளைக்கு அதை குறித்து சொல்ல சொல்ல அதற்குள்ளே வாஞ்சியை பெருக பண்ணுவேனால் கர்த்தர் அந்த பிள்ளை எங்க வைப்பாரு? உயர் ஸ்தலத்திலே தம்முடைய சித்தத்தின்படி, அதுக்கு மேல ஒரு போஸ்டிங் இல்லை என்று சொல்லத்தக்க இடத்துல வைப்பார். ஆனா நாம எதுக்கு வாஞ்சிக்கிறோமா? அந்த இடத்துக்கு அதுக்கு கீ இங்கதான் இருக்குது, அதுக்கு கீ இங்க இருக்குது. மேலானதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும். ஆகையினால்தான் சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு நம்ம என்ன வைக்கிறோம்? VBS நம்ம வைக்கல, வெளியே அனுப்புறோம். சண்டே கிளாஸ் வைக்கிறோம், ப்ரோக்ராம் வைக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக வைக்கிறோம்? சும்மா டான்ஸ் ஆடிட்டு போறதுக்கா? ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கா? அல்ல. அந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போதே நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், மேலானதை நான் போதிப்பேன். இந்த ஸ்கிரிப்ட் மூலமா, இந்த வசனத்தின் மூலமா, இந்த இது மூலமா நான் என் பிள்ளைகளுக்கு, எனக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு, என் கரத்தில் ஒப்பு கொடுக்க பிள்ளைகளுக்கு நான் மேலானதை போதிப்பேன். ஏனென்றால் நான் அதை விதைத்து விட்டால் அந்த பிள்ளையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்படின்னா அடுத்த கேள்வி, ஒரு சிலர் இப்படி உள்டாவா, அப்ப இது வரைக்கும் நாங்க விதைக்கல, விதைச்சிங்க, இன்னும் ஃபைன் டியூன். கிட்டார் வாசிக்கும் போது தெரியும், நல்லதா இருக்கும். கொஞ்சம் வாசி EBGDன்னு வாசித்தா நல்லா இருக்கும். ஆனா இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி பாருங்க, இன்னும் ஃபைன் டியூன் கிடைக்கும். அப்ப இன்னும் தேவை, இன்னும் ஃபைன் டியூன் பண்ணுவோம். நம்முடைய பிள்ளைகளை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணுவோம். அந்த பிள்ளை அப்படி நீ ஃபைன் டியூன் பண்ணாக்க அது எங்க இருக்கும் என்றால், சூறை செடிக்கு போகாது,
மாறாக இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட எலிசா அவன் சூரை செடிக்கு போகவில்லை. ஆகினாலே ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. எனக்கு பின் சந்ததிக்கு நான் சூரை செடியை வைத்து போகக்கூடாது. என்னதான் வைத்து போகணும்? ரட்சிப்பு என்னும் சால்வையை, அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டதை விட என் பிள்ளைகள் 2 மடங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் ஜீவிக்கிற காலத்தை பார்க்கிறோம், என் பிள்ளை ஜீவிக்கிற காலம் கொடியதா இருக்கும். 5வதாக ஒன்று சொல்லை முடிக்க விரும்புகிறேன். வாசிங்கள் 2:13. போதும் போதும், அண்டர்லைன் பண்ணீங்க. எலியாவின் தேவன் எங்கே? அடுத்த தலைமுறை, அடுத்த 5வது காரியம் என்றால், நம்முடைய தலைமுறை நம்மை தேடுவதை விட்டு விட்டு கர்த்தரை தேட வேண்டும். எங்க அப்பா நல்லா ஜெபிப்பாரு, எங்க அம்மா நல்லா ஜெபிப்பாங்க, அது அல்ல, அது தேவைதான். ஆனால் அதிலே நிற்கக்கூடாது. ஒரு சில வீட்டுல ஒரு சகோதரன் சொன்னார், எங்க அப்பா இருக்கும்போது, எங்க அப்பா மட்டும் இப்ப இருந்தாருன்னா என்ன பண்ணுவார்? அவர் காலமே எழுந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவார். அப்ப ஜெப சத்தம் இப்ப என்ன சத்தம் கேக்குது? இப்ப பாத்திர சத்தம் கேக்குது, கிச்சன்ல போய் வேலை. அப்படி அல்ல. நம்முடைய சந்ததி, நம்முடைய சந்ததி கண்கள் கண்டதை அவர்கள் அதிகமாய் இரட்டிப்பாய் செய்ய வேண்டும். என்ன கேட்டா சொல்லுவேன், தகப்பன் 4 மணிக்கு இருக்கிறான்னா அதனுடைய பின் சந்ததி எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? 3 மணிக்கு எழுந்தா நல்லது, அல்லது 3க்கு எழுந்தாலும் நல்லது. அப்படி எழும்புறது விட்டுட்டு, எங்க அப்பா நல்லா ஜெபிப்பாங்க, எங்க அம்மா நல்லதுதான். ஆனா உன் சந்ததி, உன் யவன ஜனம் ஒன்று பிறக்க விரும்புகிறார், அந்த சந்ததி கர்த்தரை தேட வேண்டும். இங்கே பார்க்கிறோம், எலியா எங்கே என்று கேட்கவில்லை, எலியாவின் தேவன் எங்கே என்று. அப்போ தேவன் எங்கே? அதை ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமை பார்க்க, அப்பா ஆட்டுக்குட்டி எங்கே? ஆபிரகாமுக்கு ஒரே சந்தோஷம், எதை தேட வேண்டுமோ அதை என் பிள்ளை தேடி விட்டது. அப்ப உறுதியா சொல்றான், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. தேட வேண்டியதை நம்முடைய பிள்ளை தேடிவிட்டால் நாம் தைரியமாய் சொல்ல முடியும், கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, 2:12 மாத்திரம் வாசிங்க. ஆமாம், இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று சொல்லி அங்கே சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இதே எலிசா மரிக்கும் பொழுது இதே வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் என்னவென்றால், நம் கண்களுக்கு முன்பாக கண்ட மகிமையை நம்முடைய பின் சந்ததி அதை சொல்ல வேண்டும். எலிசா வியாதிப்பட்டு மரிக்கிறதை பார்க்கிறோம். இரட்டிப்பான இந்த காரியத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ள, நன்றாக இதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான மரணத்தை வைத்திருக்கிறார். மோசே எப்படி மரித்தான்? மோசே யார் அடக்கம் பண்ணது? தேவன் அடக்கம் பண்ணினார். எலியா எப்படி போனார்? ரதத்தை அனுப்பி போயிட்டார். எலிசா எப்படி மரித்தார்? சொல்லுங்க, வாசித்தா தானே தெரியும். எலிசா வியாதிப்பட்டு மரித்தான். அப்போ சில நேரங்களிலே அக்கிரமத்தின் நிமித்தம் தம்முடைய கடைசி நாளிலே தேவன் வியாதிகளை அனுமதித்து சிட்சிப்பது உண்மைதான். ஆனால் எல்லா மரணமும் அதனால் தான் உண்டானது என்று அல்ல. அப்படி என்றால் இரட்டிப்பான அபிஷேகம் பெற்ற எலிசா ஏன் மரணத்திற்கு ஏதுவாய் சாக வேண்டும்? தேவன் அவனுக்கு என்று நியமித்திருக்கிற ஒரு பாதை உண்டு. யாக்கோபு, புதிய ஏற்பாட்டிலே நான் சொல்லுகிறேன், யாக்கோபு ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்னமே சிறைசேதம் பண்ணப்பட்டான். நாம் வாசித்திருக்கிறோம் அப்போஸ்தலரிலே. யாக்கோபை சிறைசேதம் பண்ணது நல்லது என்று கண்டு பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் பாவியோ? அல்ல. ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டார்கள். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? தேவன் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் ஒரு பாதையை வைத்திருக்கிறார். இதனால் தான் உண்டானது என்று ஒருவரையும் நியாயம் தீர்க்கும்படி நாம் அழைக்கப்படவில்லை. எலிசாவினுடைய வாழ்க்கையில்
ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் எதை கண்டு பிரமித்து எலியாவை பார்த்து சொன்னானோ, எலியாவை பார்த்து, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு குதிரை வீரரும் ரதமுமாயிருந்தவரே, அப்படியே மரணத்துக்கு ஏதுவான வியாதியினாலே எலிசா மரிக்கும் பொழுதும் அந்த ராஜா அவன் மேல் விழுந்து, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு குதிரை வீரரும் ரதமுமானவர். எதை கண்டு பிரமித்தோமோ அதை நம்முடைய சந்ததியும் அவருடைய வாழ்க்கையிலே அது காணப்பட வேண்டும். 5 காரியங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, பழைய பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு யவன ஜனம். 2வது, தனக்கு ஒரு ஆவிக்குரிய மென்டாரை ஏற்படுத்திக் கொள்ளும், தன்னிச்சையாக ஓடாதவர்கள். 3வது, கடைசி தீர்மானத்தில் உறுதியாயிருக்கிறவர்கள். 4வது, மேலானது இரட்டிப்பான வரத்தை நாடுகிறவர்கள். 5வது, சொல்லுங்க 5வது எழுதலையா? சொல்லுங்க. கர்த்தரை 5வது, நம்முடைய தலைமுறை நம்மை தேடுவதை விட்டுவிட்டு கர்த்தரை தேட பழக்க வைக்கிறது. 5 காரியங்களை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். இந்த வார்த்தைகளை அவர் உங்களுக்கு விளங்க பண்ணுவார். ஒப்பு கொடுப்போம். நாம் ஒரு யவன ஜனமாய் காணப்படுவோம். நம்முடைய சந்ததியும் ஒரு யவன ஜனமாய் மாறுவதாக.